சென்னையிலே அந்த நாட்டிய நாடகத்தை அவர்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தபோது கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் சொன்னார், மெய் சிலிர்க்க வைக்கின்ற வரலாறு இது தமிழக மக்களிடம் போய் சேர வேண்டும். முதல் நபராக இருந்த கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். நான் தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன், இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு எல்லோரும் சொந்தம் கொண்டாடலாம், எல்லோரும் பாராட்டலாம். வரவேற்கிறேன். வீரத்தாய் வேலுநாச்சியார் பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தவன் வைகோ என்ற உண்மையை இப்படி ஒவ்வொரு இடத்திலும் 7 இடங்களில் நடத்திய போது ஏடுகளோ தொலைக்காட்சி ஊடகங்களோ அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த தகுதி அல்லது பெருமை கிடைக்கவில்லை. அதை பற்றி நான் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஊராக கொண்டு போய் இதை காட்டினோம். யாரும் இப்படி ஒரு நாட்டிய நாடகம் நடத்தப்படுவதை சிலாகித்தது ஒரே ஒரு பத்திரிகையை தவிர. இப்பொழுது எல்லோரும் பயன்படுத்துகிறார் அந்த பெயரை. அதை பயன்படுத்துகிற உரிமை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அதனை நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது ஜீவபாரதி புத்தகம் எழுதினார். இந்த நாட்டிய நாடகத்தின் மூலமாகத்தான் மக்கள் மன்றத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு போய் சேர்த்தது. வீரத்தாய் வேலுநாச்சியாரினுடைய திருவுருவப்படத்தை வைத்ததன் மூலமாக வீரத்தோடும் தன்மானத்தோடும் அஞ்சாத நெஞ்சுரத்தோடும் தாய்மார்கள், மகளிர், சகோதரிகள் அவர்கள் எப்படி பெருமையோடு திகழ்ந்தார்களோ, அவர்கள் வரலாற்றில் இடம்பெற்ற உடையாள் ஒரு கை துண்டு மடிந்தாலோ அதை நினைவுபடுத்துகிற வகையிலே ஒரு சிறு கோயிலை கட்டி தனக்கு தன் கணவர் அணிவித்திருந்த வைரத்தாலியை அந்த உடையாளினுடைய சிலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்டியலில் கொண்டு போய் போட்டார். அந்த வரலாறு நினைவூட்டத்தக்கது மகளிர் நாளில். அதை போலவே நான் பெரிதும் மதித்து வணங்குகிற அம்மையார் பார்வதி அம்மாள் வேலு வந்தபோது என் வீட்டுக்கு 2 பேரும் வந்து பார்வதி அம்மாள் மடியிலே என் பேரனை தூக்கி வைத்து கொண்டு வேலுப்பிள்ளை அவர்கள் அவனுக்கு பிரபாகரன் என்று தன் மகனுக்கு சூட்டிய பெயரையே அவனுக்கும் சூட்டினார். ஆனால் பார்வதி அம்மாளுடைய இறுதி நாட்கள் சோகமயமானவை, மிக மிக கொடூரமானவை. நான் அதை விவரிக்க இங்கே விரும்பவில்லை, அரசியல் வந்துவிடும். ஆனால் அவர் இறந்த பிறகு சிவாஜிலிங்கம் அங்கே இருந்து என்னை அலைபேசியிலே அழைத்து, என் தம்பி குருநாதன் பக்கத்தில் இருக்க அலைபேசியில், இங்கே பார்வதி அம்மாளுடைய சிதையை சுற்றிலும் தமிழர்கள் கூட்டம் இருக்கிறது, ஒலிபெருக்கியிலே நீங்கள் பேசுகிற அலைபேசி குரல் இந்த ஒலிபெருக்கி மூலம் எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கப்படும் என்று சொல்ல நான் 30 நிமிடம் இரங்கல் உரை ஆற்றினேன். கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், சிறிது நிமிடங்கள் கழித்து அந்த சிங்கள வெறி நாய்கள், மிருகங்கள், இராணுவ மிருகங்கள் தெருவிலே ஓடிக்கொண்டிருந்த 3 நாய்களை, தெரு நாய்களை சுட்டு, அந்த நாய்களை சுட்டு கொன்று, அந்த நாய்களினுடைய உயிரற்ற உடல்களை கொண்டு வந்து பார்வதி அம்மாளின் சிதையிலே போட்டார்கள். அடால்ஃப் ஹிட்லரின் நாஜிகள் கூட இப்படி ஒரு கொடுமையை செய்ததில்லை. இதைவிட கொடுமையான முறையில் இறந்ததற்கு பிறகு எல்லோரும் மரியாதை செலுத்துவதுதான் எதிரிகளாக இருந்தால், தோற்கடித்ததற்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சி சீமையிலே வெள்ளைக்காரர்களினுடைய ஒரு அரைக்கால் சட்டையும் ஒரு கைதியை வடியிலே போட்டுக்கொண்டு ஒரு பிஸ்கட்டை கடித்து கொண்டிருக்கிற அந்த புகைப்படம் இன்றைக்கு பார்த்த அந்த கண்களிலே காணப்பட்ட தீட்சண்யம், அந்த கண்களிலே பயமில்லை, அந்த கண்களிலே மகிழ்ச்சி இல்லை. அவர் அந்த பிள்ளையினுடைய கண் முன்னாலேயே அவருக்கு பாதுகாப்பாக வந்து உடன் இருந்திருந்த 5 விடுதலை புலிகளை சுட்டு கொன்றார்கள் அந்த பிள்ளையின் கண் முன்னாலேயே. அதற்கு பிறகு 5 ரவைகள்
பாலச்சந்திரன் மார்பிலே பாய்ந்தன. கொடுமை கொடுமை கொடுமையிலும் கொடுமை. என்னுடைய அன்னை மாரியம்மாள் பாலச்சந்திரன் இறந்ததற்கு அறிந்து மிகவும் மனம் அறிந்தி எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய 500 பெண்களையும் தாய்மார்களையும் திரட்டி ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்து, உண்ணாவிரதம் என்றால் நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன், தண்ணீர் பருகுகிற போது புகைப்படக் கலைஞர்களோ தொலைக்காட்சிகளோ எடுத்தால் இந்த டம்ளருக்குள் தண்ணீர் இருக்கிறதா அல்லது எலக்ட்ரால் இருக்கிறதா அல்லது இளநீர் இருக்கிறதா என்று சந்தேகப்பட உயிரில் பாதியை கரைத்து கொண்டதாலும் மீதியை மதுவிலக்கு நாயகன் சசிபெருமாளுக்காக உண்ணாவிரதம் இருந்து அதன் காரணமாக உயிர் நீத்ததாலும் அந்த வரிசையிலே வைக்கக்கூடிய தகுதியை இவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ரொஹையாவும் இங்கே இருக்கக்கூடிய மல்லிகா போன்றவர்களும் தீர்மானித்திருக்கிறார்கள். நான் அதை பொறுத்து அந்த வரிசையிலே வைக்கத்தக்க தகுதியை அவருடைய தியாகத்தால் பெற்றார்கள். வைகோவின் பொதுச்சாளின் தாயார் என்ற தகுதியால் அல்ல. நான் அப்படி கொண்டு வந்து முன்னிறுத்த மாட்டேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் 3 வீர தாய்மார்களுக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு தாய்க்குலம், நம்முடைய தமிழகத்தில் உள்ள சகோதரிகள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக அவர்கள் வளர்த்து ஆளாக்கி, மகளோ மகனோ அவர்களை வளர்த்து ஆளாக்கி தமிழ் இனத்துக்கு அவர்கள் பெருந்துணை செய்ய வேண்டும் என்ற வகையில்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சிகளில் நான் செய்தியாளர்கள், தொலைக்காட்சி ஊடகங்களை எப்பொழுதுமே சந்தித்தது கிடையாது. இங்கே நிகழ்ச்சி நடந்தால் புகைப்படம் எடுப்பதோடு சரி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் விரும்பிய காரணத்தால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி எங்கள் நேரத்தையும் ஒதுக்கிவிட்டு நான் உங்களுக்கு செவ்வி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் ஏதாவது வினாக்கள் தொடுக்க விரும்பினால் தாராளமாக தொடுக்கலாம். அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. இன்று அழைக்கலாம், நாளை அழைக்கலாம், நாளை மறுநாள் அழைக்கலாம். அது திமுக கழகத்தின் தலைமையிலே இருந்து எப்பொழுது தகவல் சொல்கிறார்களோ அப்பொழுது எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு அறிவாலயம் சென்று 2வது சுற்று பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள். எத்தனை தொகுதிகள் என்பதையோ என்னென்ன தொகுதிகள் என்பதையோ பரிமாறுகிற இடம் செய்தியாளர்களுடைய முன்னிலையில் அல்ல. அது அங்கே அவர்களிடத்திலே தெரிவிக்க வேண்டியது. ஆகவே அதை குறித்து நான் எதுவும் இப்பொழுது சொல்வதற்கில்லை. தேர்தல் வந்துவிட்டதால் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி முகட்டிலே நின்று கொண்டிருப்பதால் தமிழக மக்களுடைய மனங்களை தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறார். அது அவர் கட்சிக்குள்ள உரிமை. அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதை பற்றி நான் எந்த விதமான கருத்தையும் கமெண்ட்டும் சொல்ல விரும்பவில்லை. அறிக்கை சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது. சிறப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்ற தேர்தல் அறிக்கைகளில் இல்லாத 1-2 செய்திகளும் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறும்.